திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர், அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர், ஃபர்ஸ்ட் லைன் ஊடகத்தினுடைய ஆசிரியர் திரு உமாவதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பிரேடோ. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். இன்னைக்கு தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் எப்படி விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்கும் போதும் தமிழ்த்தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்பட்டதோ, இன்னைக்கும் 3ஆம் இடத்திற்கு தமிழ்த்தாய் வாழ்த்து தள்ளப்பட்டிருக்கிறது. ஆதவ அர்ஜுனா சொன்னார் ஏற்கனவே, இனிமே நடக்காம நாங்க பார்த்துக்குவோம், தமிழ்த்தாய்க்கு தான் முதல் இடம் அப்படின்னு சொல்லி. இது ஏன் நடந்தது? இவங்களுக்கு அந்த துணிவு இல்லையா? துணிவில்லையோ பணிவில்லையோ அது வேற. புரியுதா உங்களுக்கு? அதாவது அந்த வடிவேல் ஒரு காமெடி சொல்லுவார், பாம்புக்கு பாலை ஊற்றுனாலும் சரி, பாயா ஊற்றுனாலும் சரி, அது பணியவே பணியாதுன்ற மாதிரி தான். இவங்க என்னதான் பண்ணாயினாலும், பால் ஊற்றினாலும் சரி, பாயா ஊற்றினாலும் சரி, பாம்பு பணியாது. பாம்புக்கு அடிமை தான் இவங்க. நான் பாம்புன்னு யாரை சொல்கிறேன்றது நீங்களா முடிவு பண்ணி. ஆனால் நீங்கள் கவர்னர் ஹவுஸை முடிவு பண்ணிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் என்னென்னா, ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்கன்னா சொன்னாங்க, ஆதவ அர்ஜுனா உணர்ச்சி வசப்பட்டு, ஆதவ அர்ஜுனாக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. கேட்டிருப்பாப்புல, இந்த முறை அமைச்சரவை வரும்போது நீங்கள் முதலில் தமிழ் தாயின்னு கேட்டிருப்பாப்புல. அது ஆதவ அர்ஜுனா போறியா வாயில கத்தி விட்டு சுத்தவான்னு. இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் பார்த்து எதாவது பண்ணுங்க, நீங்களாக பார்த்து உங்கள் சட்டத்தில் என்ன இருக்கோ அது உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை, உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை, நீங்களாக பார்த்து ஏதாவது செய்து விட்டு ஏதாவது நடத்தி கொள்ளுங்கள் ஒரு அண்ணன் இருப்பார். அதைப்படி அவங்க 4 மாமியை வச்சு அழகாக பாட்டை பாடிட்டு பதவி ஏற்பு பண்ணிட்டு போயிட்டாங்க. விஜய் அவர்களுடைய இயல்பே அதுதான், அமைதியாக இருப்பார், ஆனால் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்வார் அப்படின்னு சொல்லி கம்பு சுற்றிட்டு இருந்தாங்க. விஜய் அமைதியாக தான் இருப்பார். கடைசியில் போனதுக்கப்புறம் தான் எல்லாம் போன பிறகு அமைதியாக தான், போன பிறகு தான் அவர் இறங்குவார், களத்திலே இறங்குவார். அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் விஜயை பொறுத்தளவுக்கு எல்லாமே. குடும்பத்துலேயும் அப்படி தான், வெளியே அப்படி தான் இருக்குது. நம்ம அவர் முதலமைச்சர் ஆனதுனால நம்ம அவரை விமர்சனம் பண்ண முடியாது. நீங்கள் இந்த கேள்வியை கேட்டதுனால நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு விஜய் ரசிகர்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் கேட்குறதுனால அந்த பதிலை சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்தே அவர் அப்படி தான், அவருடைய வளர்ப்பு அப்படி. அவர் ரொம்ப பொறுமையாக எதையுமே எதிர்க்க மாட்டார். அவங்க அப்பாவும் அப்படி சொல்லியிருக்காரு, கல்லூரிகளில் எந்த இடத்துலையுமே பேச மாட்டார். அவருடைய இயல்பு அப்படி. ஆனால் பாருங்கள் செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. இதே அவங்க அப்பாவை அடிக்கலாம் போயிருக்காப்புல, அது அந்த செயல்பாடு வச்சு சொல்கிறாரு. ரெண்டாவது இப்போ வீட்டை விட்டு செயல்பாடு அமைதியாக இருந்தாலும் துரத்தி ஒரு வீட்டை விட்டு முடிச்சிட்டார்ல. அதெல்லாம் கடந்த காலத்தில் வந்துட்டு போவோம்ல. யார் சந்திரசேகரனுக்கு முன்னாடி அவருக்கு வந்துட்டு போவோம். ஒரு தந்தையாக அவர் ஏதாவது பண்ணி தான் ஆகணும் மகனுக்கு. புரியுதா அவருக்கு? சப்போர்ட் பண்ணி தான் பண்ணணும். அவரும் பண்ணலைன்னா அப்புறம் யார் தான் பண்ணுவாங்க அப்படின்னு. நிச்சயமாக அது முதலமைச்சர் சிறப்பாக ஒரு அமைதியாக அந்த டிடி கோடை போட்டு நீட்டாக அந்த நல்ல வேலை கவர்னர்கிட்ட டிக்கெட் கேட்காம விட்டாங்க. அது ஒன்றும் நடக்கலை. பட் அந்த மாதிரி போயிருக்காரு. இன்னும் நிறையா நடக்கும். தமிழகத்திற்கு அமைதியான ஒரு முதலமைச்சர் கிடைச்சிருக்காரு. ஆமாம், அப்படின்ற மாதிரி இதுலேயும் தலையிடாமல், இதை பற்றியும் கவலை இல்லாமல், எதுவும் இல்லாமல் அமைதியாக போயிட்டு நடக்கிறது அப்படியே நடக்கிறது. அவர் ஒரு தன்னாலே நடக்கும், எல்லாமே நடக்கும். எல்லாம் இந்த நடக்குது இல்லை, ஒருமே தெரியாத தற்கொலைன்னு. நீங்கள் இந்த 23 அமைச்சர் போட்டாங்கல்ல, 25 அமைச்சர், சாரி 23 மினிஸ்டர் போட்டாங்கல்ல, போட்டு இப்போ 2 இதுக்கு திருமாவளவனுக்கு ஒன்றும், கம்யூனிஸ்டுக்கு ஐஎம்எலுக்கு ஒன்றும் ஒதுக்கி வச்சிட்டாங்கல்ல. 25 கரெக்டாக இருக்குது. அதெல்லாம் போயிட்டே இருக்குது. அதை பற்றி இப்போ நாடு என்ன நாளைக்கே நாசமாக போகுது, அது ஒன்றும் கிடையாது. அப்படியே போயிட்டே இருக்கும். காலப்போக்கில் திரும்பி பார்க்கும்போது எல்லாம் குட்டிச்சோராக இருக்குமா கிடக்கும்போது அப்படியே பார்த்துட்டு அவர் போயிடுவார். அடுத்து வேறு யாராவது அதை மீட்டு சரி பண்ணி எடுப்பாங்க. திருமாவளவனும் ஐயுஎம்எல்லும் உள்ளால வர்றது உறுதியாயிருச்சா? இல்லை, உறுதியாகலாம், பேசிக்கிட்டே இருக்காங்க போல. திருமாவளவன் அவர்கள் கேட்டால் கொடுத்து தான் ஆகணும். ஐஎம்எல் கேட்டாலும் கொடுத்து தான் ஆகணும். அதனால் எடுத்து வச்சுருவாங்க தனியாக. ஆனால் கொடுக்கறது தானே இவங்களுக்கு சேஃப். விஜய்க்கு ஒரு அமைச்சரை கொடுக்கறது தானே இவங்க ஆட்சியில் இருப்பாங்க. பெரிய அளவு விமர்சனம். 2 பேருக்கு என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகல் நிலவோ ஏதோ ஒரு படம், மணிரத்னம் படம். அது அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டமணி என்ன சாமியாராக மாறிடும். சாமியாராகி மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்காங்க. 2 பேர் வருவாங்க. முதல்ல ஒருத்தர் வருவான், சாமியே வாழ்க்கையே நாசமாக போச்சு சாமி, ஒன்றுமே இல்லை சாமி, ரொம்ப பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிட்டேன் சாமி. அப்படியா, சரி இரு நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
என்ன பண்ணுவான், நீ போயிட்டு சாயந்தரம் வாங்கன்றோம். ம். அதுக்கு அடுத்து ஒருத்தன் வருவான். ம். எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த பணம் நிற்க மாட்டேங்குது சாமி. ம். கோடி கோடியாக சம்பாதிக்கிறேன், ஒன்றுமே நிம்மதி இல்லையே சாமி ம். அப்படின்னானே. சரி நீயும் போய் சாயந்தரம் வாங்கணும். ம். முதல்ல கூப்பிட்டு வந்தவனை கூப்பிட்டு ஒருத்தன் அவன்கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபா எடுத்துகிட்டு வருவான். ம். இதை வச்சுக்கன்னுவான். ம். நீ அதெல்லாம் வேணாயாங்க. ம். திருப்பி வற்புறுத்துவான். ம். நீ அதை வாங்கவே கூடாது. ம். ஒரு 2 மணி நேரம் அவனை அழுக விட்டு, முதல்ல வாங்கிட்டேன்னா ரத்தம் கைக்கு செத்துருவேன், அதனால வாங்கவே கூடாது, வேணாம் வேணான்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கான். அவனை துரத்துவான், கொடுக்கணும், வேண்டாயா நீ வேணாயா, அவன் வந்தாயா பணம் தூக்கி போயான்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிடணும். இப்படியே அவன் இலைக்கு விட்டு சாகிற நிலைமைக்கு அவனை போக விட்டு, அதுக்கப்புறமா கடைசியாக அந்த 10,000 ரூபாய் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு. அதே மாதிரி அவருக்கு அந்த பணம் அவருக்கு இல்ல. அடுத்து இவன் வருவான். செமையா இருக்கு. உன் தரித்திரியம் எல்லாம் தீரணும் அப்படின்னா, ம். ஒருத்தன் வந்து ஒரு தென்னை மரத்துக்கு கீழ நின்றுப்பான் இங்கே எப்போனேன்னா. அவனை போய் பார்த்தான்னா அந்த 10,000 ரூபாய் அவனை அவன் வாங்கிட்டான்னா அவன் தரித்திரியம் என்னையோட தீர்ந்து முடிஞ்சது. ஆனால் அவன் வாங்க மாட்டான். ம். 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 அப்படின்னு இவன் போய் அவன்கிட்ட கொடுப்பான், அவன் வாங்க மாட்டான். அப்படி 2 பேரும் ஓடி பிடிச்சி விளாடவே 1 மணி நேரம் கழிச்சு இவன் ரொம்ப மூச்சு இறக்கியா, டேய் வேணையா வாங்கிக்கடா டேய் அப்படின்னு சொல்லி கெஞ்சுவா. டேய் 10,000 ரூபா தரேன், அந்த காலத்தில் 10,000 ரூபான்னு பெருசு, பெரிய விஷயம். 25 வருஷத்துக்கு முன்னாடி. தர்றேன், ஏன்டா இப்படி ஓடுற அப்படின்னு. வேணாண்டா அவன் காசு அப்படின்னு சொல்லி அவன் ஓடுவான். 2 பேரும் மயங்கிற நிலைமைக்கு வந்தோடனே பிடிச்சி கடைசியாக 10,000 ரூபாய் திணிச்சு வச்சுட்டு அப்பாடான்ட்டு அவனு வாங்கிடுவான். ம். வாங்கிட்டு ஓடி வந்து இவன் சொல்லுவான், சாமி 10,000 ரூபா கொடுத்துட்டேன் சாமி அவன்கிட்ட. ம். சரி போ, இன்னையோட உன் தரித்திரியம்லாம் தீந்துரும். ம். அடுத்து அவன் வருவான், சாமி 10,000 ரூபா வாங்கிட்டேன் சாமின்னு வாங்கிட்டு, சரி இந்தா அப்படின்னு சொல்லி 3,000 ரூபாய் கையில் கொடுத்துட்டு போ, உன் கஷ்டமாக கஷ்டம் தீர்ந்தது. போன அவனை அனுப்பி விட்ருவான். 7,000 ரூபாய் தூக்கி உண்டியலில் போட்டு உட்காந்துருப்பான். இதுதான் வந்து இன்னைக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. என்ன கேள்வி நீங்கள் கேட்டீங்க நீங்கள்? திருமாவும் ஐயுஎம்எல் வந்து அமைச்சரை பொறுப்பு அந்த மாதிரி வகிக்கிறாங்க திருமாவும் ஐயுமல்லும் கொடுக்குற காசை வாங்காமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ம். இவங்க பிடிச்சிக்கோ, அமைச்சர் பதவியை பிடிச்சிக்கோ, இது வேணுமா அது வேணுமான்னு துரத்திக்கிட்டே இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ம். ம். ஒரு கட்டத்தில் கடைசியில் ஓடி இழைச்சி ரொம்ப இது பண்ணதுக்கப்புறம் சரி அதில் யார் ஜெயிக்கிறான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இவன் கொடுத்தான்னா இவன் தரித்திரியம் அதோட தீர்ந்துருச்சு, நல்லா வந்துடுவாங்க டிவிக்கு. ம். கொடுக்கலன்னா என்னைக்காவது அவங்க 2 பேரும் காலவாரி விட்டுருவாங்க. இப்போ இது 2ல் என்ன நடக்குதுன்றது தமிழக மக்கள் பொறுத்து தான் பார்க்கணும். ம். இதை மணிரத்னம் அன்றைக்கி படமாக கவுண்டமணி சொல்லிட்டு போயிட்டாரு. அவரே ஒரு ஞானிதான் ஆமா. இருக்கு மணிரத்னம். அந்த மாதிரி தான் அதே சீன் தான் இப்போ நடந்துக்கிட்டு இப்ப நடந்துட்டு இருக்கு. டெய்லி ஆதவர்ஜினா ஃபோனை போட்டு நான் என்னென்ன வேணும், இது வேணுமா அது வேணுமா, அவர் ஆனா வேற கேட்டது வேறங்கிற மாதிரி யாரை சொன்னாங்க. கேட்டேன் ஆனால் அதை மட்டும் எதிர்பார்க்காதீங்கண்ணா, இது வேணுமான்னு அப்படின்ட்டு, இது வேணுமா அது வேணுமா ம். அப்படின்ற மாதிரி. ம். அந்த பொண்ணு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுண்ணா, அவள் தங்கச்சி வேணா கேளுங்கண்ணா, இல்லை அக்கா வேணா கேளுங்கண்ணா, இல்லை வேற யாரை வேணாலும் கேளுங்க, அந்த பொண்ணை மட்டும் விட்டுருங்க. உடனே எனக்கு அப்பனா வேண்டான்னு ம். 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 கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டுவேன், இல்லைன்னா வேண்டான்னு இவங்க கொடுக்குறேன்னா அதை ஏற்பாடு பண்ணி கொடு. அதுதான் இந்த 2ம் வந்து பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ம். ம். புரியுதா? ம். இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு யார் ஜெயிக்கிறாங்கன்றதை நீங்கள் ஒரு வரக்கூடிய நாள் வெயிட் பண்ணி தான் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா திரும்ப அண்ணன் ரொம்ப பிஸியாக இருக்கார். ஃபோனை கூட பார்க்குறது இல்லையா, வாட்ஸ்அப் கூட பார்க்குறது இல்லை, ம். ரொம்ப பிஸியாக இருக்காரு. ம். ஏன்னா இந்த டீலிங் எப்படி முடிக்கிறதுன்றதுக்காக பிஸியாக இருக்காரா, இல்லை கூட்டணி அது எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவங்க பதவியை ஏற்றுட்டாங்க அப்பயும் பிஸியாக இருக்காரு, என்னன்னு தெரியல. ஏற்கனவே இந்த செல்லுல வாட்ஸ்அப் இல்லாத ஒருத்தருக்கு எல்லாம் மெசேஜ் அனுப்புனான்னு சொல்லி ஒரு இது வந்தது. இவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய காமராஜர் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி அவரை தூக்கணும்னு அவரை நினைச்சாங்க. தூக்கிட்டாங்க, அவரை காமராஜர் ஆட்சி அமைச்சிட்டாங்க. இல்லை அவர் காமராஜர் வச்சு தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. ம். 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 அவர் இருக்கார்ல, காமராஜருக்கு வந்து எந்த இப்போ தொகுதியும் கொடுக்காம அவரை உள்ளே சேர்த்து தான் அமைச்சிருக்காங்க. அதனால் அப்படி போயிட்டுருக்கு. இல்லை இதில் அமைச்சர்களாக பதவியேற்றவங்க 1-2 பேரை தவிர அரசியல் அனுபவமே இல்லாதவங்க பெரும்பாலும். குறிப்பாக சொல்கிறோம்னா ரமேஷ் அப்படின்னு சொல்லி திருவாரூர் அந்த தொகுதியில் எம்எல்ஏ ஆகி தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அறநிலையத்துறை வந்து கொடுத்துருக்காங்க. திருவாரூர் கிடையாது, திருச்சியா? அறநிலையத்துறையை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு டிபேட்டில் நான் பார்த்தேன், நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றா தாவேக்கா என்னெல்லாம் செய்யும் அப்படின்னா, ரோடு போடுவோம், லைட்டெல்லாம் சரியாக இயங்கலை, அதெல்லாம் சரி பண்ணுவோம், இந்த மாதிரியான வேலைகள்லாம் கரெக்டு தானே பண்ணுவோம். அது. சரியான ரோடு போட விஷயம் தான். ரைட்டு போடுவாங்களா, அது போட்டு தானே ஆகணும். ரோடு போட்டால் தான் நீங்கள் இப்போ ஆஃபீஸ்லேருந்து எப்படி வந்தீங்க, ரோட்டில் தானே வந்தீங்க. ஆமாம். நைட் ஆச்சுன்னு லைட்டு தேவை, நைட்டுக்குள்ளே எப்படி வருவீங்க,
அதான் அடிப்படையாக சொல்லியிருக்காங்க. ரோடும் லைட்டும் மட்டும் போட்டுட்டு ஆமாம், இருப்பாங்க. அவன் போயிட்டு வந்துட்டு இருப்பான்ல இந்த வெளிச்சத்தில். இந்த ஆட்சி இப்படியே போயிருமா? அப்படியே போவாங்க வருவாங்க. அது விஜய் போகிறதுக்கு ரோடு போடுவாங்க, அப்புறம் அஜித் போகிறதுக்கு ரோடு போடுவாங்க. ரோடு போட்டு நைட்டு லைட்டை போட்டுருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேறு என்ன இருக்குது? என்கிட்டே இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு ஆஃபீஸ் போகலாம், சம்பாதிப்பீங்க, வீட்டுக்கு வருவீங்க. ரோடும் லைட் இருந்தால் போதும்ல. இப்போ அதுதான் சொல்லியிருக்காப்புல கரெக்டாக. அதான் அன்றே கணித்தார். கணித்தாருன்ற மாதிரி தான். அவர் அறிவாளி தான், அவர் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த 75 வருட போராட்டத்தை ஒரே செகண்டில் கொண்டு போய் டக்குன்னு மாற்றி விட்டாங்க. பிராமணர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து தான் வந்து கோவில்கள் மீட்கப்பட்டது. ஜாதிகள் பிரச்சனையிலேருந்து தீர்ப்பதற்காக அவர்கள்ட்ட அவர்கள் எல்லா நீ வந்து ஆகம விதிப்படின்னு தானே சொல்கிறீங்க, அதைப்படி நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனால் அதிகாரம் எங்கள் கையில் இருக்கணும், பணம் எங்கள் கையில் இருக்கணும், அது நிர்வாகம் எங்கள் கையில் இருக்கணும் தான் போராடி திராவிட கட்சிகள் அதை கேப்சர் பண்ணி இந்தியாவிலே சிறப்பாக கோவில்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஜாதி பிரச்சனை இல்லாமல் பெரும்பாலும். ஆமாம், அதெல்லாம் மாற்றி 90% இல்லாமல் ஆக்கினது திராவிட இயக்கங்கள் வந்ததுக்கப்புறம். அதற்கு சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள்லாம் வழக்கு போட்டாங்க, அங்கே போய் உச்ச நீதிமன்றத்தில் போட்டாங்க, அங்கே போட்டாங்க. அவர்களால் கஷ்டப்பட்டு மீட்க முடியாது இந்த திராவிட ஆட்சிகள் இருந்தா அப்படின்ற அளவுக்கு அவையில் 50 வருஷமாக கண்ணீர் விட வைத்த ஒரு விஷயத்த இவங்களே தூக்கி டப்புன்னு கொடுத்தாங்க. தம்பி நீயே வச்சுக்க. அப்போ பிராமணர்கள் கட்டுப்பாட்டில் கோயில் வரணுன்றது தான் எச்ராஜா முதற்கொண்டு ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம், பிஜேபியோட இதெல்லாம் பிராமணர்கள் கட்டுப்பாட்டில் தான் கோயில் வரணும், அரசாங்கத்தை இருக்கக்கூடாது, தனியாருக்கு வரணுன்றது தான் இவங்களோட பாலிசியாக இருந்துச்சு. நீ ஏன் ராஜா கவலைப்படுற? நீ ஏன் கத்துற? அரசாங்கத்திலே ஆளை போட்டால் அவன் கட்டுப்பாட்டில் கொண்டு போயிட்டான். புரியுதா? புரியுது புரியுது. போத்திட்டு படுத்தானா படுத்துட்டு போதுனா அப்படின்னா நீங்கள் இதை குறித்து எந்த விவரம் இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு பிராமணா இருந்தால், ஐயங்காரா இருந்தாச்சுன்னு சொன்னால் ஆமாம், உங்கள் கையில் கோவில் வந்துச்சுல, அப்புறம் என்ன? நீங்கள் உங்கள் ஆட்களை வச்சு நீங்கள் பார்த்துக்கங்க, எல்லாம் பார்த்துக்கங்க. அவங்க உடனே இப்போ களத்தில் இறங்கிடுவாங்க. இப்போ திருப்பரங்குன்ற மாதிரியான எல்லா விவகாரம் அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சுல்ல. இப்போ அடுத்து இனி தான் காளியோட ஆட்டத்தை பார்ப்பீங்க. இனி இதை மீட்கிறதுக்கு இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் போராட வேண்டி இருக்குமோன்றது தெரியல. ஏற்கனவே கடந்த ஆட்சியில் இந்த அறநிலைத்துறை சம்பந்தமான நிலங்கள் எல்லாம் நிறைய மீட்கப்பட்டது. பல அது வெளியார், அதுக்கும் பிராமணனுக்கு பெருசாக பிராமணர்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வந்து பூரா பல பேர் பலரும் ஆட்டை போட்டது வந்து கடையில் ஆட்டை போட்டு அவன் வேற, அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இப்போ என்ன அப்படின்னா, ஆகம இதுபடியோ இதுபடியோ என்னன்னா அவர்கள் வந்து என்னன்னா ஒரு அதிகாரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் அந்த கோயில்கள் இருக்கணும். கோயில்களில் மத ரீதியான சடங்குகளில் இவர்கள் தலையிட மாட்டாங்க, அது அவர்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஒட்டுமொத்தத்தை அவங்க கட்டுப்பாட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நாசம் தான். அவருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, சர்வநாசம் ஆகிறதுக்கு. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முறை வந்து அனைத்து எவனும் கோயிலுக்குள்ளே போக முடியாது, எங்கே போய் அர்ச்சகராக. இன்னும் வந்து அண்டா கழுவ விட்டுருவாங்க, கூர்மை திட்டப்படும் எல்லாமே. அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு.